எல்லாரும் போய் வாசல்ல இருந்து கத்துவோம். சொர்க்கமே பெரிய அந்த ஜோடி கண்ணு வச்சு பிரிச்சுட்டாங்க. இப்ப லவ் ஜோடிய பிரிக்கிறீங்க. மாலா 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 இதெல்லாம் என்ன பிஹேவியர் இது? யோ நான் வந்ததுல பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு வினோத் எங்க டேய் என் பேரை மறந்து தொலைன்னு சொன்னா இல்லையா? இவர் உட்காந்து ஜோசிய கேட்டுக்கிட்டு இருக்காரு. கும்பலக்கணும் 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 மூணா பாத தலையம் உன்னை கலாய்க்கிறா சார் அந்த ஆளு. கும்பலக்கணும் கும்பலக்கணும் மூணா பாத தலையம். பிக் பாஸ் வீட்டிலே இன்னைக்கு டே 82. முதல் வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதுசா அவங்களுக்கு திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. ஸோ பல பேர்கிட்ட பல சேஞ்சஸ். கைதட்டல்களை பார்த்துட்டு ஓ நமக்கு கைதட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் கனியக்காலாம் இன்னைக்கு பார்க்கணுமே, அப்பா பெர்ஃபார்மன்ஸ் ஹெவி தான். நல்லா வாய் விட்டு பேசுறது என்ன, டிசிஷன் எடுக்கிறது என்ன, ஏன்னா கைதட்டல் வந்துருச்சுல இது அப்படியே கொண்டு போயிடுவோம். கமருதீன் வந்து இன்னுமே கன்ஃபியூஸ்ல தான் இருக்காது. இவனை அடிக்காமலும் இருக்க முடியல, கைதட்டலும் அங்க போகுது, இவனை திட்டுறதா இல்லையான்னு கண்ட்ரோல் பண்றாரு. அப்பப்போ பீறிக்கிட்டு வந்துருது. கூப்பிடுறாரு இந்த பார்வதியோடய இருக்கும்போது இவருக்கு எரிச்சலா இருக்கு. போய் உள்ள கூப்பிடுறாரு, இங்க வேலை செய்யணும் வாங்க ஒரு நிமிஷம்ப்பா. ஜால்ரா ஸ்டார் வாயா இங்க, ஜால்ரா ஸ்டார் அப்படின்னு கொஞ்சம் குறைச்சிருக்கா. ஆனா செய்யறாரு, அது என்னன்னு தெரியல. ஸோ இப்படி பல சேஞ்சஸ்களுடன் இந்த நாள் ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்கே விஐபி ஹவுஸ்மேட்ஸ் வந்து எந்திரிக்கல, மற்றவங்கலாம் எந்திரிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் பசி. அப்போ கனியக்கா நான் சொன்னல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு ஐடியாஸ் கொடுக்குறாங்க. பாருங்க நம்ம இப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியாது. நேற்று விஜய் சேதுபதி என்ன சொன்னார், அந்த ரூல்ஸுக்குள்ளே உட்பட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுங்க அப்படின்னாரு. நம்மளை இரிட்டேட் பண்ணுறது, நம்மளை வேலை வாங்குறது அவங்களோட வேலைன்னா அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இவங்களை நம்ம எழுப்புனாதான் எல்லாருக்கும் ஜோறு. அதுக்குள்ளே வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து நீங்கள் எழுப்புறீங்களோ இல்லையோ அடுப்பு பற்ற வைக்க வேணாம் தானே சொன்னாங்க, கஞ்சியாவது பிணைஞ்சு கொடுங்க. அவருக்கு பசி வந்துருச்சு, அடுப்பு பற்ற வைக்காம கஞ்சி செய்யலாம்ல, கஞ்சியாச்சும் பிணைஞ்சு கொடுக்கலாம்லப்பா, அவங்க எழுப்பவும் மாட்டாங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அண்ணே அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு ரூல்ஸ்ல இருக்குன்னு. அது வரையா பிக் பாஸ் பாப்பாரு, நான் என்ன இழிச்சவாயா, நான் எல்லா இடத்துலயும் லாக் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணுவீங்கன்னு தான் அடுப்பே யூஸ் பண்ணாம சமைச்சாலும் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப என்ன பண்றாங்க, கனியக்கா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, வாங்க எல்லாரும் போய் வாசல்ல இருந்து கத்துவோம் அதான் அப்படின்ட்டு போனா அவங்கெல்லாம் நல்லா இழுத்து மூடிட்டு நல்லா தூக்கம். இவங்க கரண்டி பிளேட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க நல்லா தூங்க, அதான் நாங்க எங்க வீட்டுக்குள்ள எது வேணாலும் பண்ணுவோம்ட்டு அவங்க வீட்டு கதவை திறந்து வச்சுட்டு ஜிம்பர ஜிம்பர ஜிம்பா சொர்க்கமே டிங் 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 டிங். அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஐயோ என்ன சார் இது சார் முடியல சார் அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அப்பயும் அவனுங்களுக்கு அந்த ஒரு இது வெளியே போனா பவர் போயிடும் அப்படின்ட்டு தூக்க கலக்கத்தை எந்திரிச்சு முடியெல்லாம் பேய் மாதிரி பாட்டு இருக்கு அந்த பெட்டில் இருந்து அவங்க பாடுறாங்கல்ல, அவங்க பாடுற பாட்டுக்கு சொர்க்கமே. அப்ப இங்க பார்த்தாங்க, சை இவங்க இவ்வளவு தொண்டரை பண்ணி எந்திரிச்சு ஆடிட்டு இருக்க வெளியே வர்றாங்க பாரு அப்படின்னு பார்த்தா அந்த அந்த பிளேட்டை வச்சு டிஸ்டர்ப் பண்ணதுல நம்ம ரம்யா ஜூவுக்கு தூக்கம் போயிடுச்சு. ரம்யா ஜூ பாக்குது சரி வராது அப்படின்னு ரம்யா ஜூ வெளியே வந்துருச்சு. பிக் பாஸ் அந்த விஐபி ஹவுஸ்மேட் வந்தா வாங்க வராட்டி போங்க நான் போறேன் அப்படின்னு ரம்யா ஜூ வெளியே வந்துருச்சு. இவங்க கொஞ்ச நேரம் எந்திரிச்சு ஆடினாங்க, அப்படி இப்படி ஓடுனாங்க, இவங்களோட தகராறு பண்ணாங்க, திருப்பி போய் படுத்துட்டாங்க. கனியக்கா பார்த்துச்சு டைம் போய்கிட்டே இருக்கு. யூஸ்வலா அங்க கிட்டத்தட்ட காலை 6 மணி அப்படின்னு எழுப்பி விட்டுருவாங்க. 10:45 தான் இன்னைக்கு எந்திரிச்சாங்க. அப்ப அது வரைக்கும் அவங்க தூங்கி இருக்காங்க. அப்ப இது கிடப்பட்ட டைம்ல கனியக்கா பிளான் பண்ணிட்டாங்க, இங்க பாருங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன், அடுப்பு பத்த வைக்காம நான் எல்லாருக்கும் ஏதாவது சாப்பிட்டுருவோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கும்போது சபரி சொல்றாரு, சரிக்கா நானும் வரேன் அவங்க கூட, நம்ம சேர்ந்து பண்ணுவோம், பிரச்சனை வந்தா நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா இவங்க உள்ள ஏதோ இவங்க சமைக்கிறாங்க போல நம்மளை விட்டுட்டு அப்படிங்கிறத எல்லாரும் எந்திரிச்சு அப்படி கட்டில உட்காந்துருக்காங்க வெளியே போகாம என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு. இப்போ கனியக்கா என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இன்னைக்கு புது வாரம் இல்லை, நமக்கு புதுசா டாஸ்க் தருவாங்க, க்ரோசரி ஐட்டம்லாம் புதுசா வாங்கிக்கலாம். ஐயோ என்ன பண்றது, சரி இருங்க அப்படின்னு கஞ்சை செஞ்சு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும்ல, கஞ்சை செஞ்சு ஒரு டப்பா உப்பு எடுத்து அதுல கொட்டி விட்டுருச்சு ஃபுல்லா இருக்கிற. அதான் எதுக்குன்னு சொல்றேன் கேளுங்க.
ஒரு டப்பா உப்பையும் பிடிச்சி கொட்டி விட்டுருச்சு. இதை பார்த்தோன்னே மற்றவங்க எல்லாம் கேட்கறாங்க, அக்கா ஏதாவது பிக் பாஸ் ஏதாவது கேட்டாருன்னா கெமி என்ன கேட்க போறாரு, இது புது டிஷ் உப்பு கஞ்சி, உப்பு கஞ்சி இப்படித்தான் இருக்கு, விருப்பம்னா வந்து சாப்பிட சொல்லு, இல்லைன்னா படுத்து தூங்க சொல்லு அப்படின்னு அந்த உப்பு கஞ்சை மூடி அதுல வச்சுட்டு இவங்க கொஞ்சம் தனியா கொஞ்சம் கஞ்சி பரட்டுறாங்க. அந்த கஞ்சை சின்ன சின்ன பவுல் எடுத்துட்டு கனியக்கா சொல்றாங்க, என்ன பிரச்சனை வந்து நான் பாத்துக்கிறேன், எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லார் கையிலயும் சின்ன சின்ன போல் எடுத்துட்டு அவங்க வாசல்ல போய் இந்த கண்ணாடி தான் அங்க போயிட்டு அது என்ன ஐட்டம்னு பார்த்தா இவங்க சமைக்கல. நேற்று அந்த சண்டே எபிசோடுக்கு இவங்களுக்கு வந்திருக்கும்ல, சாட்டர்டே எபிசோடுக்கு, அப்ப சொன்னாங்க இது நம்ம சமைக்கல, நமக்காக கொடுத்தது, நம்ம அடுப்பு பத்த வைக்கல, நம்ம மீற போற ஒரே ரூல்ஸ் அவங்களுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிடுறது. அப்ப நம்ம அதை பண்ணி நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கலாம் வாங்கினா அவங்க போய் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு காட்டிட்டு இருக்கு. உள்ள இவங்களுக்கு வெறுப்பாது, என்ன இங்க சாப்பிடுறாங்க பாரு அப்படின்னு, போகாத யாரும் போகாத அப்படின்ட்டு மாறி 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 வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம உள்ள இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க, வெளியே வரல. இப்ப திவாகர் பேசுறாரு, என்னப்பா மனசாட்சி இருக்காப்பா ஃபன்னுக்கு, அந்த ஆள் கத்துறதும் ஜோக்கு கத்துறதும் ஒரே மாதிரிதான் இருக்கு, எப்ப மனசாட்சி இருக்காப்பான்னு அந்த கேமராவோட அந்த வைக்கிறதுக்கு ஒரு ஓட்டம் இருக்கும், அதுக்குள்ள வாய் வச்சு அவங்களோட பேசுறது, ஏப்பா மனசாட்சி இருக்காப்பாங்களுக்கு என்னப்பா. அப்ப நம்ம யாரோ ஒரு கேளுக்கு, இந்த பக்கம் இருக்கிற கேளுக்கு அந்த பக்கம் நம்ம அரோரா எந்திரிச்சு அந்த கண்ணாடிக்கு வெளியா அப்படின்னு உமா கொடுத்து இந்த இந்த உட்காந்து கஞ்சி குடிச்சுன்னா எந்திரிச்சு ஓடுறாரு. எதுக்குன்னா எனக்கும் கொடுக்க, அவருக்கு தரட்டா, யாருக்குன்னு பார்க்கல, எனக்கும் கொடு அப்படின்ட்டு கஞ்சியோட போயிட்டு இப்படின்னோடனே அரோரா என்ன பண்ணிச்சு அப்படின்னோடனே டக்குன்னு திரும்பி இந்த ஹவுஸ்மேட்ஸை பார்த்து பாவங்க நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன், அவங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்கு அதை யூஸ் பண்ண வேணாமா அப்படின்ட்டு வெக்கமே இல்லாம ஒரு போய் சொல்றாரு, அரோரா எனக்கு கிஸ் கொடுத்துச்சு நான் அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு. ஒரு சில பேர் வந்து வெக்கமா இல்ல உனக்கு என்ன பிரச்சனை போய்கிட்டு, அரோரா அம்மா கொடுத்துச்சு அவ பாவம் உட்காரியா போய் அந்த பக்கம் அப்படின்னு கஞ்சா குடிச்சு ஃபன்னுக்கு போய் உட்காந்தாச்சு. இப்ப எல்லாரும் அசந்து இருக்கிற டைமா பார்த்து கமருதீன் அங்க இருந்து பாக்குறாரு, எங்களையோட விருப்பம் எடுத்துறீங்கன்னு பார்த்தா அவங்க அந்த சாப்பிடுற அந்த கஞ்சி பானை இருக்குல்ல அதுல இருந்து தான் எடுக்கிறாங்க போல இருக்கு. அப்ப அந்த கஞ்சி பானையை மூடி வச்சிருக்கு, அதுக்கு பாதுகாப்பா சபரியை விட்டுட்டு போயிருக்காங்க கனியக்கா. சபரி சரி குளிச்சுட்டு வர்றேன்ட்டு டவல் எடுக்கிற கேப்ல கமருதீன் அங்க இருந்து கிடுகிடுன்னு ஓடி வந்து கஞ்சி பானையை தூக்கிட்டு உள்ள ஓடிட்டாரு, எப்படி சாப்பிடுறீங்கன்னு பார்ப்போம். உள்ள கொண்டு போய் வச்சோடனே சபரி எல்லாம் துரத்தி போற, டேட்டே உன்னை புடிங்கடா. ஆனா இவங்க உள்ள போயல, அவங்க கிச்சனுக்குள்ளே தான் வரலாம், அவங்க வெளியே வரலாம், இவங்க தான் அவங்க வெளியில போக முடியாது, அவங்க வெளியே வரலாம் போலாம், ஒரு ஆள் கூட வெளியே வரலாம் ரம்யா ஜூ மாதிரி, ஆனா எல்லாரும் வெளியே வந்தாதான் லைட்டை போடுவோம். அப்ப கனியக்கா திட்டுறாங்க சபரிய, என்ன சபரி உன்னை விட்டுட்டு தானே போனேன், அவன் தூக்கிட்டு போயிட்டான் பாரு, என்ன சபரின்னு இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வர்ற மாதிரி இருக்கு. அவங்க கானா வினோத் பாட பெரிய சாதனை பண்ணதான் நினைச்சுக்கிட்டு கமருதீன் வந்து அவங்களோட வாசல்ல நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு, எப்படி கஞ்சி பானை எதுக்கிட்டு வந்துட்டேன்னா இப்ப நாங்க சாப்பிட போறோம், நீங்க என்ன பண்ணுவீங்க, நாங்க வெளியே வராமலே சாப்பிடுவோம் பாத்தீங்களா, உங்க சொத்து பானையை தூக்கிட்டு வந்துட்டோன்னா இப்ப நாங்க வெளியே வராமலே திங்க போறோம் அப்படின்னு இவங்களும் மாறி கத்துறாங்க, அவங்களும் சண்டை பிடிக்கிறாங்க. இந்த விஐபி ஹவுஸ்மேட்ஸ் இவங்களும் வெறுப்பேத்துறாங்க. எல்லாம் வெறுப்பேத்தி முடிஞ்சோடனே இவர் உள்ள போய் கண்ணாடிக்குள்ள அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. இவர் போய் அவங்களுக்கு முன்னாடி சொத்து பானையை திறந்து மூடியை திறந்து அப்படின்னோடனே அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, பாத்தியா எங்க கஞ்சி பானை அங்க இருக்கு, இது உனக்கு வச்ச ட்ராப், இது உப்பு கஞ்சி குடிக்கடா குடிக்க. இவர் தூக்கிட்டு வரன்னு நினைச்சது அவங்க கஞ்சி பானை, தூக்கிட்டு வந்தது உப்பு கஞ்சி மாறி எல்லாம் தூக்கல, வேணும்னு தான் வச்சிருக்காங்க டேபிள்ல. இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணட்டும் அப்பன்னு இவரை நல்லா ஆட விட்டு இவங்க நோஸ் கட் வாங்குற மாதிரி வாங்கி அவரை கஞ்சியை நல்லா எடுத்து தின்னுட்டாரு, துப்பிச்சாரு முட்டியல. ஏன்னா ஒரு டப்பா உப்பு முட்டிச்ச உடனே இந்த பக்கம் எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, சீஜே சபரி அதெல்லாம். இவங்களுக்கு உள்ள கமருதீனுக்கு பெரிய நோஸ் கட்டு அப்படின்னு காலையில ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல இவங்க அந்த 10:45 முதல் தூங்கிட்டு இருக்கிற அந்த டைம்ல நம்ம ஆதிரை எஃப்ஜே கிட்ட போய் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்துட்டாங்க, கிராண்ட் மாஸ்டர் மாதிரி. யார் மனசுல யாரு, உங்க மனசுல யாரு அப்படிங்கிற மாதிரி. என்னைய அவாய்ட் பண்றீங்க அவரு, ஆமா ஏன் அவாய்ட் பண்ணுற, நான் உனக்கு என்ன பண்ணுனேன், எதுக்கு என்னை அவாய்ட் பண்ணுற அப்படின்னு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கேப்டன் வர்றாரு துஷார், என்ன பிரச்சனை, அதான் பெரிய கொய்யாப்பழம் பேசுறேன், என்ன பிரச்சனை. அப்ப நம்ம ஆதிரை சொல்லுது, பாருடா நேத்துல இருந்து இவன் கிட்ட பேச மாட்டேங்கிறான், நீங்க எல்லாம் சேர்ந்து கண்ணு வச்சிட்டீங்க. நான் மாசம் நினைக்கிறேன் பெரிய அந்த ஜோடி கண்ணு வச்சு பிரிச்சுட்டாங்க, இப்ப பழைய தூக்கி அப்படியா போடுறது வாமா அந்த பக்கம். இப்ப முதல் டாஸ்க் பிக் பாஸ் ஹவுஸ்ல என்னன்னா, பிக் பாஸ் டீம்ல இருந்து ஒரு 3 பேரு, விஐபி ஹவுஸ்ல இருந்து ஒரு 3 பேரு இந்த டாஸ்க்ல பங்கு பெறணும்.
இதுல இருந்து ஒரு டீம்ல இருந்து ஒரு ஆள், இதுல இருந்து ஒரு டீம்ல ஒரு வந்து ஜட்ஜா இருக்கணும். என்ன அப்படின்னா டப்பிங் டாஸ்க்கு. நீங்க எல்லாம் அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போயிடணும். அங்க உங்களுக்கு ஒரு படம் போடுவோம். அதாவது விஜய் சேதுபதியோட அந்த காத்து வாக்குல 2 காதல், ஐ லவ் யூ டூங்க, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூன்னு சேதுபதி ஆக்ரோஷமா டயலாக் பேசுவாரு. அந்த வீடியோவை போட்டு காட்டிட்டு இப்போ ஒருத்தரா உள்ள போங்க, ஜட்ஜஸும் ஆடியன்ஸும் உட்காந்துருப்பாங்க. அந்த டிவியை சவுண்ட், அந்த வீடியோவை சவுண்ட் இல்லாம டிவியில போடுவோம். விஜய் சேதுபதியோட போர்ஷனுக்கு மட்டும் நீங்க லிப்பு டப்பிங் கொடுக்கணும். சபரி வந்தாரு, ஓரளவுக்கு, ஏன்னா டயலாக் ரொம்ப லென்த், ஞாபகம்லாம் வைக்க முடியாது, ஓரளவுக்கு பேசினாரு. அப்புறம் எல்லாரும் வந்தாங்க, பேசினாங்க. நம்ம விக்கல்ஸ் விக்ரம்லாம் சூப்பரா பேசினாரு. கமருதீன் பெரிய சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படி இப்படின்னு வந்துட்டு ஓலர்றாரு. அந்த விக்கல்ஸ் விக்ரம் 4 மார்க்ஸ் வாங்கினாரு, இவருக்கு 1 தான். ஏன்னா இவர் வந்து அப்படின் போது சேதுபதி அள்ளி பசஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப அதான் சொல்றது, இந்த விக்கல்ஸ் விக்ரம்லாம் வந்து ஆவுன்னு ஒரு படமும் காட்டல, டேலண்ட காட்டினாரு. இங்க சும்மா வாய் மட்டும்தான், ஒரு டேலண்ட காட்டுற மாதிரி ஒரு இடம் வந்துருச்சு அப்படின்னோடனே திணறு. ஸோ ஒரு மாதிரியா வந்தாச்சு. இதுல என்ன ட்விஸ்ட் வச்சுட்டாரு அப்படின்னா, சப்போஸ் இதுல விஐபி ஹவுஸ்மேட்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த வாரம் ஸ்வெப்பிங் நடக்காது, அவங்களாவே விஐபி ரூம்ல இருப்பாங்க. சப்போஸ் பிக் பாஸ் ஹவுஸ்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா ஸ்வெப்பிங் நடக்கும். ஒரு மாதிரி மார்க்ஸ் எல்லாம் பார்த்தா இவங்க ஜெயிச்சிட்டாங்க, அப்ப ஸ்வெப்பிங் நடக்க போகுது. சரி, இப்போ ஸ்வெப்பிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா, விஐபி ஹவுஸ்ல இருந்து 2 பேரு நார்மல் ஹவுஸுக்கு வெளியே வரணும். இந்த ஹவுஸ்ல இருந்து 3 பேரு விஐபி ஹவுஸுக்குள்ள போகணும். நீங்க எல்லாம் உள்ள போய் டிசைட் பண்ணி யார் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னோடனே இந்த பக்கம் லேடிஸ் எல்லாம் உள்ள போயிட்டு இந்த கானா வினோத்தும் கமருதீனும் ரொம்ப பண்றானுங்க, அவங்க 2 பேரும் வெளியே அப்படின்னு பார்த்தா, கடைசியில பார்த்தா அவங்க என்ன பண்றாங்கன்னா, கானா வினோ நான் போக மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஸோ கமருதீனும் அரோராவையும் தூக்கி வெளியே போடுறாங்க, நீங்க அந்த வீட்டுக்கு போங்க. அங்க இருந்து உள்ள யாரு வர்றா அப்படின்ன உடனே கனியாக்கா வந்து சொன்னாங்க, எப்பா தயவு செஞ்சு விஜய் பார்வதி அனுப்பிடுங்கப்பா, முடியல, இதுக்குள்ள இருந்துகிட்டு அது ரொம்ப பண்ணுது, அனுப்பிடுங்க அப்படின்னா. அப்ப இன்னொருத்தர் சொன்னாரு, அதான் இவர் அனுப்புனா அவரும் போயிடுவாருல்ல, அப்ப கண்டிப்பா இவங்கள தான் அனுப்பணும் சொல்றாங்க. எப்பா யாருக்குப்பா போகணும், நீங்க எல்லாம் கையை தூங்க, வாலண்டியர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு விஜய் பார்வதி கையை தூக்கணும். அதை பார்த்துட்டு அவரும் நானும் போறேன்னு கையை தூக்கிட்டாரு. விஜய் பார்வதி போனதால நான் உள்ள போறேங்கிறது ஒண்ணும், ஒரே கல்ல 2 மாங்காய் நினைச்சுக்கிட்டு உள்ள அரோரா இருக்கு, அப்ப அதனால போலாம்ட்டு இவரு கையை தூக்கிட்டாரு. ஓகே, இவங்க 2 பேரும் கன்ஃபார்ம். இவங்க 2 பேரும் போறதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குன்னு எல்லாரும் கையை தூக்கிட்டாங்க. அப்ப மெஜாரிட்டி 2 பேரும் கன்ஃபார்ம். இப்ப 3வது ஒருத்தர் போகணுமே அப்படின்ட்டு 3வதா யாரோ ஒருத்தர் உள்ள அனுப்புறாங்க, எனக்கு பேர் ஆதிரை. அப்ப ஆதிரை சொல்லுது நான் உள்ள போறேன் அப்படின்ட்டு ஆதிரை உள்ள போயிட்டாங்க. சரி, ஸ்வெப்பிங் டீம் மெம்பர்ஸ் யார் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைட்ல இருந்து விஜய் பார்வதி, ஆதிரை, நம்ம விஜய் வாட்டர்மெலன் அப்படின்னு வாட்டர்மெலன் சார் வந்து என்ன குதிக்கிறாரு. அந்த டீம்ல இருந்து கமருதீனும் அரோராவும், ஏப்பா லவ் ஜோடியை பிரிக்கிறீங்க, ஏப்பா இப்படி பிரிக்கிறீங்க, உங்களுக்கு என்னப்பா அவ்வளவு கோபம், வாயா உள்ள, அதான் நயன்தாரா திருச்சா இருக்குல்ல, அரோரா இல்லாட்டி விஜய் பார்வதி இருக்குல்ல, போ உள்ள போ அப்படின்னு ஒரு மாதிரியா பிரிச்சு அனுப்பி விட்டாரு. இப்ப அங்க போனோடனே விஐபி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட 50% நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு ஒரு பவர் இருக்கு. அங்க இருக்கிற 6 பேர்ல 3 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்ப வாட்டர்மெலனும் பார்வதி என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இப்ப உள்ள போறதே அத இந்த வாரம் நம்ம மேல பயங்கர காண்டில் இருக்கு மக்கள், இதுல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல பாதி நம்ம வாங்கிடணும் அப்படின்ட்டு விஜய் பார்வதியும் வாட்டர்மெலனும் ரொம்ப ட்ரை பண்றாங்க. பக்கத்துல உட்காந்துட்டு சொம்பையா வாட் பேசிஸ்ல போயிருவோமா, அப்போ பார்வதி வாட்டர்மெலனும் வாட் பேஸ்ல போனா இவங்களுக்கு கிடைக்காதுன்ட்டு வாட்டிங் எல்லாம் வேணாப்பா, எல்லாரும் ஒரு தரம் ஃபேஸ் பண்ணுங்கப்பா, எல்லாரும் ஒரு தரம் நாமினேஷனுக்கு வாங்கப்பா அப்படின்னோடனே அப்ப இவன் செம பாயிண்டா பிடிச்சாரு ரம்யாச்சு. ஏடா உங்களுக்கு தான் வெளியே 100 கோடி மக்கள் இருக்காங்க, காப்பாத்துவாங்கன்னு சொல்லிக்கல, நீங்க பயப்படுறீங்க, நீங்க நாமினேஷனுக்கு போக உங்களுக்கு எதுக்கு பாஸ் அப்படின்னோட, இல்லப்பா தெரியாதுப்பா, பார்வதிக்கு பாஸ் கொடுத்தா எனக்கும் கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. கடைசியில பார்த்தா பார்வதி வாட்டர்மெலன் ஸ்டாரோட இது ஃபெயில் ஆயிடுச்சு. கடைசியில ஆடி ஓடி ஆதிரைக்கா வாட்டர்மெலன் ஸ்டாருக்கான்னு வந்து நிக்குது. இப்ப ஆதிரை என்ன பண்ணுச்சு, வாட்டர்மெலன் ஸ்டாரை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, பார்வதி கொஞ்சம் நகர்ந்து போற டைமா பார்த்து கிட்ட போய், அண்ணே இங்க பாருண்ணே, உனக்கு வெளியே எத்தனையோ கோடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, நீ ஏன் பயப்படுற, விட்டு கொடுக்குறேன்னா விட்டு கொடு. இவர் இப்ப பார்த்தாரு, ஃபாலோவர்ஸ்ன்றாங்க இப்படின்றாங்கன்ட்டு பார்வதி இல்லாத டைம் அந்த பிரெயின் வாஷ் பண்ணின உடனே, சரிப்பா ஆதிரைக்கு அந்த பாசம் கொடுத்துருங்கப்பா அப்படின்ட்டு ஆதிரை பாசம் வாங்கிட்டு போயிருச்சு. ஸோ இவங்க 2 பேருக்கும் இல்லை, நான் ஆதிரையோட சேர்த்து இன்னும் 2 பேருக்கு, அந்த கானா வினோத்துக்கும் அவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைத்து விட்டது. இதை தாண்டி வீட்டுக்குள்ள நடந்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, செம ஃபன்னான விஷயமும் நடக்குது,
கடுப்பான விஷயமும் நடக்குது. எல்லாம் வாட்டர் மிலன் ஸ்டாரை சுற்றி தான் நடக்குது. வாட்டர் மிலன் ஸ்டார் வந்து இப்போ கமருதீன் அட்டாக் பண்ணும்போது பாவமாக இருக்குது. எல்லாரும் அவரை திட்டும் போது ஏசும்போது பாவமாக இருக்குது. ஆனால் ஒரு சைடு அவரை பாராட்டணும் என்னன்னா, பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு பல செலிபிரிட்டிஸ் உள்ள பயப்படுற மாதிரி பயம் இல்லாமல் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. ஒரு பிரச்சனைனா போய் நிற்கிறாரு. நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் உள்ள பண்ணுறாரு. த ஒன்லி ப்ராப்ளம் விஜய் பார்வதியோட சேர்ந்த உடனே இரிட்டேட் ஆகுது. அவங்க விஜய் சேதுபதியில இருந்து மக்கள் அவங்க உள்ள விளையாடுறவங்கல இருந்து எல்லாரும் ஜால்ரா ஸ்டாரு விஜய் பார்வதியோடயே இருக்காரு, விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதன்னு இன்டைரக்டா அவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுத்தும் விஜய் பார்வதியோடயே தான் இருக்காரு. விஜய் பார்வதி ஏன்னா ஏ, பின்னா பி, 1-1-4 புருஷன் சொன்னா இது புருஷன் கணக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்வதி 1-1-4ன்னா இவர் 1-1-4 மாலா 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 அப்படியே தெரியுறாரு. தப்பான எண்ணத்துல இல்லை, ஒரு அண்ணன் தங்கச்சியா தான் பழகுறாங்க. நான் ஒரு ஃபண்ணுக்காக சொல்றேன். பின்னாடியே தெரியறாரு, வால் பிடிச்சிக்கிட்டே போறேன். அதை பார்க்கும்போது மட்டும் இரிட்டேட் ஆகுது. அவர் பார்வதியை விட்டு வெளியே வந்தாருன்னா, தனியா விளையாண்டாருன்னா நல்ல பிளேயர். ஒரு பிக் பாஸுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு கண்டெஸ்டன்ட் தான் அவர். இதுல விஐபி ஹவுஸ்மேட்ஸுக்குள்ள போயிட்டாரா, போன உடனே நான் ஏதோ விஜய் பார்வதி ஏதோ அழுது அப்படி இப்படின்னு சொல்லி உள்ள வந்து கமருதீன் கூப்பிடுறாரு. விஜய் பார்வதி வாமா பசிக்குதுமா வந்து சாப்பிடுமா, நான் எல்லாம் சாப்பிடாம இருக்கேம்மா. அவர் விஜய் பார்வதிக்கு எதுவும் பேசினா இவர் குரல் கொடுக்காம இருப்பாரா, இவர் ஏதோ குரல் கொடுத்தோடனே கமருதி நான் உங்ககிட்ட பேசல பேசாம நீ பேசாம இவர் ஏய் ஏய் பேசாம இருக்கா ஜால்ரா ஸ்டார், நீ சொல்றதெல்லாம் சொல்லு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க டேய். அப்ப அவரு யோ கமருதீன் போடா உருண்டை அப்படின்னு என்னடா போடா உருண்டை பத்தியா பத்தியாமா பத்தியாமா உருண்டைங்கிறான். இப்படிதான் இவன் வந்து எழுதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ தாண்டா அடுத்த வாரம் கன்ஃபார்மா போற, மக்கள் ஒண்ணு வெளியே அனுப்பலன்னா பாத்துக்கலாம். இவர் பெரிய ஆளு பேடா சொன்னா சொல்லிட்டு போடா போடா உருண்டை உருண்டை இதெல்லாம் தேவையில்லாத. மறுபடியும் சொல்றேன், விளையாட தெரியாட்டி வெளியே போ. இந்த உருண்டை இது மட்டும் இல்ல, அன்சீன்ல எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அந்த உருண்டைங்கிறது என்ன, உன்னைய பார்த்தா அப்ப குச்சிங்களாமா, அப்படியே பிளட்டா இருக்கியல குச்சிங்களாமா, இதெல்லாம் என்ன பிஹேவியர் இது? அந்த ஆள் இரிட்டேட் பண்றான்னா அந்த ஆளை இரிட்டேட் பண்ண உன்னால முடியல பாரு, டக்குன்னு அட்டாக் தான் பண்ற. நம்ம அந்த ஆளை பிடிச்சி தள்ளி விட்டதுக்கோ அந்த ஆளை பிடிச்சி வம்படியா இழுத்து ஒரு பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் பண்ணினதையே சேதனா பேசல. இந்த மென்டல் என்னதை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காருன்னு போது யோசிச்சிருக்கான். அப்ப இந்த ஆள்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும், அப்பப்ப அட்டாக் பண்ணணும். ஜால்ரா ஸ்டாரு உருண்டை இதெல்லாம் என்ன பேரு? அந்த ஆள் பதிலுக்கு நீ பேசுனா மட்டும்தான் பேசுறான், மத்தபடி அந்த ஆள் உன்னைய வந்து நோண்ட கிடையாது. ஆனா நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அந்த ஆள் என்னென்ன பேசினான்னு தெரியுமா, யாராவது போய் ஏன்டா இப்படி பேசுறான்னு அந்த ஆள் என்னென்ன பேசினான்னு தெரியுமா, அந்த ஆள் எப்ப பேசினான்னு சொல்லு. நீ அவன் என்ன சொன்னதுக்கு அந்த ஆள் பேசினாங்கிறதே சேர்த்து சொல்லு. அப்ப யாரு முத போய் வம்புழுத்ததுன்னு பஞ்சாயத்து பண்ண வரவங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். போடா உருண்டைங்கிற. உன் மேல எனக்கு என்ன கோவம் தெரியுமா, சில நேரம் அந்த ஆளை திட்டும் போது சாட்டிஸ்ஃபையா இருக்கு. உனக்கு விளையாட தெரியாம லூஸ் தனமா விளையாண்டு அந்த ஆளுக்கு மாசை ஏத்திக்கிட்டு இருக்க வெளியே. அந்த கானா வினோத் இருக்காருல்ல, அவர் அந்த பேர் ஈஸியா இருக்கோ இல்ல திவாகருக்கு அவரை பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு தெரியல, அவருக்கு ஆவுன்னா வாயில வினோத் தான் வருது. இப்போ வினோத் அங்கே உட்காந்துருக்காரு, விஐபி ரூமுக்குள்ள வந்தாச்சு. வினோத்தோட பெட்ல தான் இவரும் பெட் ஷேரி. இப்போ வினோத் இப்படி பெட்ல உட்காந்துருக்காரு, அந்த பெட்டோட இதில் அவர் உட்காந்துருக்காரு. பார்வதி அந்த பக்கம் அலட்சுமா கவலையில் உட்காந்துருக்கும் போது சபரி கேட்கிறாரு, சபரியோ யாரோ வந்து சொல்றாங்க, பார்வதி இங்க பாரு நீ ஹர்ட் ஆயிட்ட, அதனால இப்படி பண்ற, திவாகரனா நீயும் ஹர்ட் ஆயிட்ட, அதனால இப்படி பண்ற, அதெல்லாம் பண்ணாதப்பான்னு. இவர் வந்து சொன்னது வந்து பிரதீப், இவர் வந்து இல்ல வினோத் அப்படின்னா, வினோத் யோ நான் வந்ததுல பாத்துக்கிட்டு இருக்கேன், என் பேரை எதுக்கு யூஸ் பண்ற? அன்னைக்கு என்னடான்னா நான் பக்கத்துல இருக்கேன், துஷார் அவனு சண்டை போட்டு இருக்கும் போது ஏய் வினோத் அப்படிங்கிற. அப்ப இவருக்கு வந்து யூசுவலா எதிர்த்து பேசுற ஆளு அவர் கேட்கிற, உனக்கு என்னையா வினோத் வினோத்ன்னு இப்படித்தான் கன்ஃபெஷன் ரூமுக்குள்ள போனோன்னு யார் எலிமினேட் பண்ண போறீங்க கேட்டா வினோத் வந்துருவியா நீ? சும்மா எல்லாத்துக்கும் பேர் எடுத்துட்டு இருக்காது. அன்னைக்கு நான் பக்கத்துல இருக்கேன், அவங்ககிட்ட சொல்றேன் ஏன் வினோத் சும்மா இரு அப்படிங்கிற. நான் உனக்கிட்ட சண்டைக்கு வந்தேனா? மக்கள் கிட்ட என்ன சொல்ல வர்ற? மக்கள் கிட்ட வினோத் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வினோத் பண்ணிட்டான்னு. இப்ப எதுக்கு அவனை போய் வினோத்துங்கிற? சும்மா எதுக்கு என்ன வினோத்துங்கிற? உனக்கு ஏன் பேரை ரொம்ப பிடிச்சிருக்கு? இல்லப்பா அது ஒரு இதுல வந்துட்டப்பா. நான் அப்ப இப்படித்தான் நாமினேஷனுக்குள்ள போயிட்டு இதால எலிமினேட் பண்ணுங்கன்னு சொல்லி வரையானே. இல்ல அங்கேயெல்லாம் நிதானமா இருப்பேன்ப்பா. அப்ப இங்க மட்டும் ஏன் அப்படி இருக்க? எதுக்கு என் பேர் சொல்லிட்டு இருக்க? சும்மா இருக்க முடியாது உன்னால. பர்சனலா ஹியூமிலியேட் ஆயிட்ட,
பர்சனலா நீ ஒரு சில இடத்துல உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால நீ பப்ளிக்கா பண்ணிக்கிட்டு அடுத்த முறை சொல்லிட்டேன். நீ அப்பார சொல்லிருந்தேன்னு வச்சுக்கிறேன், பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். சொல்லிட்டேன் நானு. நாமினேஷன் எல்லாம் அப்படிதான் பண்றேன். என்ன பேசினாலும் அப்புறம் சொல்லுங்கிற நீ. உனக்கு எவன் விரோதி அவன் பேர்லாம் வாயில வர மாட்டேங்குது. ஆமா நான் கேக்குறேன், எதுக்கு என் பேர் வருது உனக்கு வாயில? சார் வாய் தவறி வருது சார். தப்பு சார். வாய் தவறி வருதுன்ட்டு உள்ள போய் உட்காந்துட்டு யாருப்பா எலிமினேஷன் ஆகணும் கேட்டா வினோத் தெரியுவியா? அதெல்லாம் தெளிவா தான் சொல்லுவேன். உங்க அதெல்லாம் தெளிவா சொல்லுவேன்னு இப்போ வந்து பிரவீன் கத்திர வந்து அங்கேயும் வினோத் பார் வினோத் அப்படின்ற இங்க வந்து வினோத்ன்ற ஃபர்ஸ்ட் என் பேரை வந்து அங்கிருந்து அழிச்சிரு. நீ எதனா சொல்லி என்ன வெளியே இது பண்ற போற. போல் ஸ்டேஷன்ல கூட யாரு உன்னை எதனா பண்ணான்னு கேட்டா வினோத்ன்ற போல எவனா சொன்ன ஓட்டியோ வினோத் அப்படின்னு யார் பேரை சொல்லுங்கிறாப்பல ஜாலி. கமருதீனுக்கு அவனுக்கு சண்டை ஆச்சா? பார் வினோத் அப்படின்ற கமருதீனை பார்த்து யார் பேரை சொல்லி. கமருதீனும் அவரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. கமருதீனும் ஓட்டமில்லனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கேமராக்கு முன்னாடி போய் இந்த பாரு வினோத். மக்கள் என்ன நினைப்பாங்க? சப்போஸ் அந்த ஃபுட்டேஜை எடிட்டர் கமருதீனை காட்டாம உங்களை மட்டும் காட்டியிருந்தா வினோத் ஏதோ பண்ணியிருக்கா போல இருந்தாரு. அவர் சொல்றாரு 10 வாட்டி யூஸ் பண்ணிட்டேன் வினோத். அன்னைக்கு யாரை ஜெயிலுக்கு அனுப்புனான்னு சொல்லும் போது கமருதீனை சொல்றதுக்கு பதிலாக கமருதீனை காட்டி வினோத் அனுப்புங்கன்ற. கடைசியில வினோத் தான் அனுப்புனாங்க. அப்ப உனக்கு நீ சும்மா என் பேரை சொல்லிட்டே இருக்க தர்பீஸ், எனக்கு ஒரு அளவுக்கு தான் அவன். ஆனா அவர் பாவம் தப்புன்னு தெரிஞ்ச உடனே வாய் தவறிச்சு வந்துருச்சு போல. எப்படிப்பா வேற அங்க உள்ள போயிட்டு யாரை எலிமினேட் பண்ண போறீங்கன்னா வினோத் இல்லையானு அல்ல அங்கெல்லாம் தெளிவா இருப்பேன். சோ அவருக்கு வினோத் வாயில வந்துருச்சு. இப்படி ஒரு பக்கம் அவருக்கும் வினோத்துக்கு அதான் இல்ல. இவருக்கு என்ன வருத்தம்னா நீ கண்ட இடத்துல வினோத்னு என்னைய வெளியே அனுப்பிடாத, அந்தந்த பேரை சரியா சொல்லு. இப்ப கூட பாரு நான் பின்னாடி சும்மா உட்காந்துருக்கேன். பிரதீப்பை பார்த்து இல்ல வினோத்துங்கிற அன்னைக்கு சொல்லிருக்காரு வினோத். ஆனா வினோத் பக்கத்துல தான் உட்காந்துருக்காரு, ஒன்றும் பண்ணல. எலிமினேஷன்லயும் போயிட்டு ஒருத்தங்களை மனசுல நினைச்சிட்டு ஒரு வினோத் இப்ப எலிமினேஷன் அந்த நாமினேஷன் ரூம்ல போயிட்டு 2 பேரை சொல்லுங்க அப்படின்னு இவர் மனசுக்குள்ள கமருதீனை நினைச்சுக்கிட்டு அடிக்கிறான், தள்ளி விடுறான், போடா உருண்டாங்கிறான். யாரு? இந்த வினோத். அப்படின்னா வெளியே வந்து அவர் சொல்லுவாரு அவரை அடிப்பேன் கொள்ளுவேன் போடா உருண்டை என்று வினோத் சொல்லி உள்ளாரு. வினோத் பாப்பாரு உருண்டுன்னு நான் சொன்னேன். எங்க அவன் டேய் என் பேரை மறந்து தொலைட்டு சொன்னடா இல்லையா? உள்ள போய் சொல்லி வச்சிருக்கேன் ஓட்டு வந்துருச்சான். இல்லப்பா இல்லப்பா நான் அந்த ஆளை சொன்னேன். அப்ப அந்த ஆள் பேரை சொல்ல. அவர் சொல்றாரு உன் வினோதிக்கு பேரை மட்டும் சரியா மறக்கிற எப்படி? அதான் உன் விரோதி பேரை மட்டும் மறப்ப, கூட இருக்கிற பேரெல்லாம் போட்டு கொடுத்து. இவருக்கு யாரு எவன் ஒரு சில பேர் குழம்புது போல ஏரோராவ நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த கமருதீன் இவங்க இவருக்கு வேண்டாதவங்கள எல்லாம் எவனா இருந்தா எனக்கு என்னடா வினோத் பேசாம இருக்கேன்னு. இதுக்கப்புறம் நைட்டு அவரு படுக்க போறாரு. சொக்காயெல்லாம் கழட்டி போட்டு வெறும் மேலுக்கு மைக் போட்டிருக்காரு. ட்ரெஸ் போடாம அதுக்கு மைக்க மட்டும் போட்டிருக்காரு. இவரும் கானா வினோத் உட்காந்துக்கிட்டு கானா வினோத் நாள பயங்கரமா ஓட்டுறாரு. சொல்றாரு சார் நான் வந்து ஊர்ல ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாலு கானா வினோத் பொய்கி நான் ஒரு விதமா ஜோசியம் பார்ப்பேன். அது இப்படி ஒரு ஜோசியர் இருக்காருல்ல டிங் மேனா டிங் மேனா அது மாதிரி நான் ஒரு விதமா பார்ப்பேன். அதனாலதான் எனக்கு கானா வினோத்னு பேர் வந்து. எப்படி பாப்பீங்க அப்படின்னா நீங்க உங்க ராசி லக்னம் எல்லாம் சொன்னீங்கன்னா பாடிக்கிட்டே பார்ப்பேன் நம்பிட்டு. சரி அவர் ஒன்னொன்னா பாட தனுசு ராசி. அவர் வந்து தனுசு ராசி தனுசு ராசி தனுசு ராசியே அந்த அளவு ஏமாத்துறான். கூட இருக்கிறவங்க இருட்டுல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் உட்காந்து ஜோசியம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பாட்டை கேளுங்க, நல்லா கேளுங்க, அந்த பாட்டை கேளுங்க. சதயம் சதயம் வரைக்கும் கையை பிடிச்சிக்கிட்டு கும்பலக்கணும். அந்த கும்பலக்கா பாட்டு எடுத்து அவரு சீரியஸா உட்காந்துருக்காரு. சொக்காய் போடாம மைக்க போட்டுக்கிட்டு அவர் என்னன்னா சாமி ஏதோ சொல்றாரு. சிரிச்சாரு. என்ன சொல்றீங்க சாமின்னு? கும்பலக்கணும் மூணா பாட சதயம். அது அந்த மாதிரி முடிச்சோன்னு எடுத்து கொடுத்தாரு. அடுத்த தனுசு கும்பலக்கணும் மூணா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன உன்னைய கலாய்க்கிறா சார் அந்த ஆளு. இவர் பெரிய ஜோசியர் போல இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்து சொல்லிட்டு இன்னும் இருக்கு. முதல்ல திருப்பி இதை கேளுங்க, அந்த பாட்டை மட்டும் கேளுங்க, சிரிக்காம கேளுங்க. ஆனா அந்த ஆளு ஸ்பாட்ல கம்போஸ் பண்ணா பாத்தியா? கும்பலக்கணும் மூணாம் பாட்டு சதயம்
அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இவர் சொன்னாரு இப்ப அவர் என்ன லக்கணம் எதுன்னு இவர் இப்ப சொல்ல சொல்ல 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் எல்லாம் இவர் பாரு சதயம் சிரிக்க கூடாது. கும்பலக்கணும் கும்பலக்கணும் 3ஆம் பாத சதயம் தனுசு ராசி 3ஆம் பாத சதயம் கும்பலக்கணும் கும்பலக்கணும் கும்பல கும்பல கும்பலக்கணும் கும்பலக்கணும் கும்பல கும்பல சொல்லுங்க சார். இப்போ இவருக்கு அது சினிமா பாட்டுன்னு தெரியும் தானே. இல்ல இப்ப இவர் சொல்லியிருக்காரு தானே பாட்டு பாடி தான் அது ஜோசியம் அதான் பாட்டு பாடி தான் யோசிச்சு பார்ப்போம். சதயம் எக்கோலாம் போகுது அந்த கூட கோரஸ் எல்லாம் சேர்த்து பாடுறாரு அவரு. இவர் இங்க ஆமா ஆமா ஜாமி கடைசி வரைக்கும் சொன்னாரா என்ன யோசியம் சொல்லலையே. இன்னொரு ஜோசியம் சொல்லுவாரு பாரு, எந்த அளவுக்கு ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ள போகணும்னு ஆசை இருந்தா தன்னை ஒருத்தர் ஏமாத்துறான்னு அதுல டவுட் கேட்பாரு. அதை கேட்டு ஹவுஸ்மேட் எல்லாம் சிரிக்கிறாங்க. எனக்கு பாவம் வந்தது. சார் உங்களுக்கு பொம்பளை குழந்தை பிறக்கும் சார். பொம்பளை பிள்ளை 2 குழந்தையா ஒரு குழந்தை சார் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை தான் பிறக்கும், அதுக்கப்புறம் தான் இன்னொரு குழந்தை பிறக்கும். பாருங்க அது சொல்றாங்க சார் உங்களுக்கு பொம்பளை குழந்தை பிறக்கணும்னு. பொம்பளை பிள்ளையா 2 குழந்தையா என்ன சார்? அப்ப அது டவுட் இல்ல, அவருக்கு ஆசை 2-3 குழந்தை இருக்கணும் அது இதுன்னு ஆசை. ஆனா உங்களுக்கு அந்த சிரிப்பு வருது இல்ல, இந்த ஆளு ஜும்பலக்கான்னு சொன்னது சிரிப்பு வரல, அவர் குழந்தை எத்தனைன்னு கேட்டதுல உங்களுக்கு சிரிப்பு வருது. சோ இதெல்லாம் நம்ம திவாகர் சாருடைய சாதனைகள் லீலைகள். இப்ப அவர் விஐபி ஹவுஸுக்குள்ள போயிட்டாருல்ல, இனி டெய்லி நைட்டு ஜோசியம் தான் போல இருக்கு. என்ன ஏதுன்னு தெரியல. உங்களை நாளைக்கு அடுத்த எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன். until then Drumstick family signing off. Take care. Wait, ஒரு நல்ல ஜோசிய பாட்டோட முடிப்போம். சரியா? எல்லாம் சேர்ந்து பாடணும். 1 2 3 4 கும்பலக்கணம் 3ஆம் பாத சதயம். பாட்டு